என் தங்க பிள்ளையே, நான் சொல்லும் அடையாளத்தோடு ஒரு புதிய உறவானவர் உன்னை சந்திக்கத்தான் போகிறார். நீயோ எத்தனையோ காலங்களில் கடந்து வந்தே விட்டாய். ஆனாலும் எனக்கானவர் என்னிடத்தில் இல்லை என்றால் என் வாழ்வை வெறுமையாகிவிட்டதோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அப்படி ஒரு பொழுதும் உன் நிலைமையை நான் மாற்றிவிடப் போவதில்லை. இப்பொழுது உனக்கு பிடித்த விஷயம் அங்கு நடக்கவில்லை என்ற உடனே தான் நீ வாழ்க்கை சலித்து போய்விட்டதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, வட்டம் போட்டு வாழ்வது வாழ்க்கையல்ல. நேரத்திற்கு ஏற்றாற்போல் உன் திட்டத்தையும் நீ தீட்ட வேண்டும் அல்லவா? இப்பொழுது அந்த திட்டத்தையும் செயல்முறை வடிவத்தையும் உன் கையில் ஒப்படைத்து இந்த வாராகியானவள் உனக்கான உறவானவரை உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகிறேன். நீ அவ்வளவுதான். இனி வரவே வரமாட்டார் என்று நினைத்து கொண்டிருந்த தருணங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கான பயணத்தை நான் தொடங்கி வைத்திருக்கும் போது உன் விதியையும் மதியால் வெல்லக்கூடிய முயற்சியை கையில் எடுத்து விட்டாய். நல்ல நேரம் வந்தால்தான் என்னை வழிநடத்த என் தாய் வருவாளோ என்று சிந்திக்காதே. நான் எப்பொழுது உன் வாழ்க்கையில் நுழைந்தேனோ அப்பொழுதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். வாழ்க்கையின் பாதையே வேதனையாகி விட்டதால் சுமையாயிருந்து கொண்டு இருக்கின்றனே என்று நினைக்காதே என் தங்கமே. மனம் நிலை தடுமாறிக்கொண்டு ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்காதே. வாழ்வில் முள்ளின் மேல் நடந்து செல்வது போலத்தான் சில விஷயங்கள் நாம் கைகளில் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் அத்தனை வழியையும் தாண்டி பாதையை கடைப்பது என் தாய் வாராகி துணையோடு என்று நீ சிந்தித்து விட்டாலே போதும். நிச்சயம் உன்னை விட்டு பிரிந்தவர் உன்னைத்தான் வந்து சேரப் போகிறார். சகிப்புத்தன்மை உள்ளவருக்குத்தான் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க முடியும். அப்படிப்பட்ட மனதிறனைத்தான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். நான் மதிப்பு பெற்ற, என் ஆசீர்வாதம் பெற்ற என் செல்ல பிள்ளையாக நீ வலம் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் யோசிக்காதே. கடமையை செய்வதில் நீ கண்ணியமாகவும் இருக்கும் போது நீ எதற்காக இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு என் தாய் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றாளோ என்று எண்ணிக்கொள்ளாதே. விதியை நினைத்து சிரிப்பதா தாயே? என் சொந்த பந்தங்களே என்னை நினைத்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறார்களே என்று நீ நினைக்க வேண்டாம். அத்தனை உறவுகளையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் உன் உறவை சந்திப்பதற்கான எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, எதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை தொடக்கத்தை வைத்து உனக்கான உறவானவரை உன் கையில் ஒப்படைப்பதற்கு இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன். நீயோ பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே, பயமும் குழப்பமும் இல்லாமல் உன் செயலில் கவனத்தை செலுத்தி கொண்டே இரு. நீ கட்டுப்பாடாக இருக்கும்போது, உன் செயலில் பொறுமையாக நிதானத்தோடு இருக்கும்போது உன்னை யார் தங்க பிள்ளையே தட்டி கழிக்க முடியும் என்று சிந்திக்கிறாய்? அறிவு வெளிப்படும் இடத்தில் சத்தியமாக அவசரம் வெளிக்காட்டாது அல்லவா? அதுபோலத்தான் நீயோ அவசரப்படாதே. நிச்சயமாக உன் ஞானத்தின் வழியிலே உன்னை வழிநடத்தி உன்னை விட்டு யார் பிரிந்தாரோ அவரை உன்னிடத்தில் சேர்ப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன். நீ எங்கு என்ன செய்தாலும் இந்த தாயை மட்டும் நினைத்துக்கொள். உன்னுடைய பரபரப்பு உன் பதற்றம்தான். அந்த பதற்றத்தை உன் மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிடு. கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் உன் கொலை நடுங்க வைத்து கொண்டு இருக்கின்றது. உன் மனம் உள்ளுக்குள் நடுங்கி அங்கு வாழ்வதற்கே வழியில்லையோ என்று சிந்திக்காதே. அத்தனையும் தாண்டி உன் உறவை சேர்க்கிறது இந்த வாராகி என்றே நினைத்துக்கொள். என் மீது நம்பிக்கை கொள். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே. ஓம் வராகி தாயே போற்றி.